அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே திருக்கதவம் திறத்தல் என்பது ஒரு பதிகம். இதுவரை 3 பாடல்களுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் எழுதிய உரை விளக்கம் அன்பர்களின் தகவலுக்காக ஒலி வடிவிலே தரப்பட்டது. இன்றைய நாளிலே 4வது பாடலுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் எழுதிய உரை விளக்கம் ஒலி வடிவிலே தரப்படுகிறது. பாடலின் 4. உன்புடை நான் பிறர் போல உடுக்க விழைந்தேனோ, உண்ண விழைந்தேனோ, வேறு உடைமை விழைந்தேனோ, அன்புடையாய் என்றனினே அணைந்திடவே விழைந்தேன். அந்தோ என் ஆசை வெள்ளம் அணை கடந்த தரசே, என்புடை வந்தணைக என இயம்புகின்றேன் உலகோர். என் சொல்லினும் சொல்லுக என் இச்செயலாம் விடுத்தேன். தென்புடையோர் முக நோக்கி திருப்பொது நிற்கின்றோய், சித்த சிகாமணியே என் திருநடனாயகனே. உரை விளக்கம். பொதுவாக உலகியல் மக்கள் தெய்வ நம்பிக்கையும் பக்தியும் புலன் இன்ப வாழ்வில் பேராவலும் உடையவர்கள் ஆவர். இவர்கள் எல்லாம் நம் ஞானசபா அருட்ஜோதி முன் உற்று என்ன வேண்டுவார்கள்? சுகபோக வாழ்வுக்காம் இடம் பொருள் ஏவல்களையே மிக விரும்பி வேண்டிக் கொள்ளுதல் இயல்பு. அப்படி இல்லை நம் அடிகள். ஆகையால் உன்புடை நான் பிறர் போல உடுக்க விழைந்தேனோ, உண்ண விழைந்தேனோ, வேறு உடைமை விழைந்தேனோ என வினாவாக முறையிடுகின்றார். அதாவது இவர் மற்றவர்களைப் போல உண்டு உடுத்து உடைமை கொண்டு கழித்து இருக்க விரும்பவில்லை என்பது கருத்தாம். அன்புடையாய் என்றனை நீ அணைந்திடவே விழைந்தேன் என்று தன் குற்றமற்ற இச்சையை குறிக்கின்றார். இப்படி யார் தெய்வத்தின் முன் உற்று அத்தெய்வத்தையே பெற்று அதன் மயமாகிவிட வேண்டிக் கொள்ளுகின்றார்கள்? ஆண்டவரோடு இணைந்து அவர் மயமாய் வாழ எவர்தான் வரம் வேண்டுகின்றனர்? அப்படி இதுகாரும் யாரும் வேண்டவுமில்லை, பெறவுமில்லை. இந்த புதுமையான கோரிக்கைதான் நம் பெருமானாரின் வேண்டுகை. இவ்வேண்டுகையே பெரும் வேட்கையாகி ஆவர் பெருக்காகி அணைகடந்து விட்டது என்று இறைமுன் இசைத்து நிற்கின்றார். இந்த உய்யும் நெறிமுறையை எல்லாம் உலகவர்க்கு இதம்பதமாக எவ்வளவோ எடுத்துச் சொல்லி சொல்லி தன்பால் வந்து சேரும்படி அழைக்கின்றார் அருட்பிரகாச அடிகள். இவரது உரைகளை உலகத்தார் எப்படி வேண்டுமானாலும் மதித்து கொண்டாலும் மதியாவிட்டாலும் சரி, எந்த ஓர் ஆசையும் இல்லாமல் வெளியிடுகின்றேன் என்று விண்ணப்பித்துள்ளார். இந்த விண்ணப்ப முறையீடு தென்முக நோக்கிய சத்தியஞான பொதுவாம் திருச்சபை முன் இருந்து வெளிப்படுத்துகின்றார் நம் வள்ளலார். தென் திசை நோக்கியுள்ள அருட்பெரும் ஜோதி நடனபதியை வணங்கி வழிவிட்டு நிற்கும் ஒருவன் அத்திருச்சந்நிதியின் வடபால் நோக்கி வளம் ஒளியின் சேர்க்கை பெற விண்ணப்பம் செய்து கொண்டு ஜோதிபதியை பார்த்து நிற்கின்றான். இது சமயம் அந்த அருட்ஜோதி இவனை தன்பால் ஈர்த்து கொள்ளுகின்றது. இதற்கு புற வான்வெளி ஒளிர் வடதுருவ நட்சத்திரமும் அத்திசையில் ஒருவனது உடலுயிர் ஆற்றலையும் இழுத்து கொண்டிருப்பதால் வெகு விரைவிலே அருட்சுடரின் இணைப்பு கைகூடி விடுவதாகின்றதாம். இந்த தென்முக நோக்கின் சிறப்பு உண்மையை அடிப்படையாக கொண்டு ஆக்கப்பெற்றதே நடராஜர், தட்சிணாமூர்த்தி முதலியவற்றின் தத்துவம் ஆகும். மரணமில்லா வாழ்வு பெறுவதற்கு இவ்வகை தெய்வீக வழிபாட்டு முறை பொருந்துவதாம். புற விளக்கங்களை துணை கொண்டு அக உண்மையைக் கண்டு அடைந்து அனுபவ சித்தி பெறல் திருவுளக் கருத்தாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.